ஏல் பெத்தேல்ல யாக்கோபுக்கு வானம் திறந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. எதுக்குன்னா வானத்துக்கும் பூமிக்கும். அந்த ஏணி யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஏணி. அதுதான் கர்த்தர் வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்காவின் புத்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஏணி. நமக்கு ஆக்சஸ் இருக்கு. நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாததுனால நம்ம வீட்டுக்குள்ளேயே சோகமாக உட்காந்துருப்போம். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா, தெரிஞ்சாதானே போய் நம்ம அப்ளையே பண்ணுவோம். ஆமேன். ஆமாம், பரலோகமும் நமக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கு. பரலோகம் நமக்கு நிறைய நல்ல காரியங்களை கொடுத்துருக்கு. நம்ம அதை அறிந்து கொள்வதற்காக தான் நிறைய பைபிளை வாசிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு கொர்நேலியு செய்த ஜெபங்களும் அவருடைய தான தர்மங்களும் என்ன செஞ்சுச்சா? அது பரலோகத்தை, தேவ சந்நிதியை எட்டினது. அல்லேலூயா. இந்த எல்லையில் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பரலோகத்தை எட்டுகிற ஜபங்களை செய்யணும், பரலோகத்தை எட்டுகிற கிரியைகளை செய்யணும். ஆமென். ஐ எம் என்கரேஜிங் யூ டு ரீச் ஹெவன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறாங்க, நல்ல ரீச் ஆயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை பார்த்து. ஒரே பாட்டில் நல்ல ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை பார்த்து. அப்போ இந்த ரீச் எல்லாம் ஒரு முக்கியம் இல்லை, அந்த ரீச் தான். அந்த ரீச் இல்லாமல் இந்த ரீச் இருந்தால் வேஸ்ட். உங்கள் எல்லாராலையும் பரலோகத்தை எட்ட முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டிய ஒன்று தேவ சந்நிதி தான். நீங்கள் ஏறி பிடிக்க வேண்டிய ஒன்று தேவ சந்நிதி தான். அது இப்பொழுது நமக்காக திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். கண்ணீரோடு விதைத்தோம் கம்பீரமாயிருக்க, வானங்கள் திறக்கப்படட்டும், பின்மாறி மழையை ஊற்றும். நம்ம எவ்வளோ கண்ணீரோடு விதைச்சா கூட மழை இல்லைன்னா விளைச்சல் கிடைக்காது.